நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குங்க. செம்ம ஃபீலிங்காகவே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அபிராமி பக்கத்தில் உட்காந்துட்டு சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. சார் அப்ளைலேருந்து அவங்க வந்துட்டு முணுமுணுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னன்னு தான் சார் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி நர்ஸஸ் இல்லை. கார்த்தி வந்துட்டு அபிராமியை பார்க்குறாங்க. பார்த்தா தீபா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தீபாவை கேட்டால் நான் எங்கம்மா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு டாக்டர் வராங்க. கார்த்தி வெளியில் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு சரவணனை காமிச்சிட்டு இருக்காங்க. டேய் தேடுறவங்களை வர சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் சொல்லியாச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்லுது. 2 பேர் வர்றாங்க. சார் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் சார், இந்த 2 சேலை மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ வந்துட்டு அவங்க உசுரோடு இருப்பாங்கன்னு தோணலை சார். பாடி வந்துட்டு ரொம்ப கீழே உள்ளே போயிருக்கும், அவ்வளோ தூரம்லாம் போய் உசுரோடு இருக்க வாய்ப்பு கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா தேடிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேலையை மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. சரி இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கிட்டு வெளியில் டாக்டர்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க, டாக்டர் அபிராமிக்கு ஒன்றும் இல்லை நல்லா இரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்ல, எங்கிட்ட வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, எங்கள் அத்தை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர், அவங்க தான் டாக்டர் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அருண் ஆனந்த் ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுக்குறாங்க. நான் சொல்கிறது வந்துட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மூலயமா தான் எங்களை சரிப்படுத்த முடியும். ஆனால் அவங்க மனசில் வந்துட்டு ஒரு குறை இருக்குது. அடிக்கடி தீபான்னு வந்துட்டு ஒரு பேரை முணுமுணுத்துட்டே இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க எங்கே இருந்தாலும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் வந்துட்டு கார்த்திவே பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க டாக்டர், வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கே இருந்தாலும் அவங்கள வர சொல்லுங்க, அவங்க வந்தால் தான் இவங்களுக்கு மருந்து, அவங்க வந்தால் தான் இவங்களை வந்துட்டு குணப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் என்ன சொல்கிறீங்க, அப்போ தீபா வந்தால் தான் என்னோட அபிராமியை காப்பாற்ற முடியுமா, என்ன டாக்டர் நீங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் சார், நான் சொல்லது தான் உடம்புக்கு மட்டும்தான் எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், மனசுக்கு கிடையாது. அவங்க மனசு வந்துட்டு தீபான்ற பேரை மட்டும்தான் முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா தான் சரியாகும்னு தோணுது. அவங்க எங்கே இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம்னாலும் வந்து பார்த்துட்டு சொல்லிடுங்க, அப்போ தான் இவங்க வந்துட்டு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போகாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பித்துக்குழி ஐஸ்வர்யாக்கா சந்தோஷம் தாங்க முடியல. அத்தடியத்தா ஒரே கல்லில் 2 மாங்காவா, தீபா உசுரோட இருந்தா தானே வரப்போற, அவ கதையை தான் நான் முடிச்சிட்டல, இப்போ அத்தைக்கும் சங்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்க. டாக்டர் போனதுமே, என்ன கார்த்தி டாக்டர் எப்படி சொல்லிட்டு போகிறாங்க, தீபா எங்கே இருக்கா நீ சொல்லவே மாட்டுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்க வந்துட்டு மீனாட்சியை சொல்கிறாங்க. கார்த்தி சொல்லுங்க கார்த்தி, தீபாவோட அப்பா அம்மா தீபா வந்துட்டு நல்லபடியாக வரணும்னு கோயிலாக அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்க தம்பி அப்படின்ற மாதிரி மைதிலையும் கேட்க, தீபா நல்லபடியாக வருவாங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது, டாக்டர் வேறு தீபா வந்தால் தான் அம்மா சரியாவாங்கன்னு சொல்கிறாங்க, நீ என்னன்னா பொதுவாக தீபா வருவாங்கன்னு சொல்கிற, எதனாலும் ஓப்பனாக சொல்லுடா, தீபா எங்கே, அந்த ரம்யா எங்கே, ரியாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்க, நான் தான் சொல்கிறேன்ல தீபா கண்டிப்பாக வருவாங்க, இதை தவிர என்னால் இப்போதைக்கு வேறு எதையுமே சொல்ல முடியாது, என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி திட்டிட்டு காட்டி போய் அந்த ஒரு சேரில் உட்காந்துட்டு தீபா அந்த ரிங்கு இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்களே, அந்த ரிங்கு நீங்கள் வந்துட்டு என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசினதை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு கார்த்தியை பார்த்து நக்கலாக மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. கார்த்தி நீங்கள் அந்த ரிங்கை மட்டும்தான் பார்த்து ஃபீல் பண்ணிக்க முடியும், தீபா தான் வரமாட்டாளே, நான் தான் முடிச்சிட்டேன்ல, வேறு ஒன்றும் பண்ண முடியாது கார்த்தி, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த திக்க வந்துட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது. கார்த்தி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பார்த்தா சரவணன் தான் கால் பண்ணியிருக்காங்க. கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இதை வந்துட்டு ஃபோனில் பேச முடியாது, நான் ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். விறுவிறுன்னு கார்த்தி வந்துட்டு அருண் கிட்ட வராங்க. அண்ணா நீங்கள் இங்கே எல்லாரையும் பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்களும் வரவா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் கிளம்புறாங்க. அங்கே வந்துட்டு சரவணன்ட்ட தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. என்னாச்சு சார், எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கார்த்தி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அந்த குழியில் வந்துட்டு விழுந்தவங்க யாருமே பொழைச்சது கிடையாது, அங்கே 2 சாரி மட்டும் கிடச்சிருக்கு, இது உங்கள் ஒய்ஃப் சாரியான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கார்த்திகிட்ட சொல்ல, கார்த்தி ரொம்ப ஃபீல் ஆகிடுறாங்க. தீபா வந்துட்டு இதே சாரியை கட்டிட்டு கார்த்திக் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணது அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, ஆமாம் இது என் ஒய்ஃப் சாரி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, மனசு கஷ்டமாக தான் கார்த்தி இருக்குது, ஆனால் ரியாலிட்டியை நீங்கள் ஏற்றுக்கணும், உங்கள் ஒய்ஃப் இப்போ வந்துட்டு உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படிலாம் சொல்லாதீங்க, அங்கே ஹாஸ்பிட்டலில் என்னன்னா எங்கள் அம்மா இருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரிய வேணாம், தெரிஞ்சால் தாங்க மாட்டாங்க, எனக்கு என்னமோ அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் ஒய்ஃபில் காட்டி அதனால் உங்களுக்கு அப்படி தோணுது, ஆனால் நீங்கள் உண்மை ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அதுக்கடுத்து ஃபர்தராக எல்லா என்கொயரியும் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஃபேமிலிக்கிட்ட மட்டும் நீங்கள் எதை பற்றியும் சொல்லிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கார்த்தி அந்த சாரியை நினச்சிக்கிட்டே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து வண்டி ஏறி வந்துட்டு கிளம்புறாங்க. அடுத்த சைடு ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்காங்க. அபிராமி பக்கத்தில் உட்காந்துட்டு கார்த்தி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா தீபா வந்தால் தான் நீங்கள் நல்லபடியாக ஆவாங்க,
டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் தீபா உசுரோட இல்லைன்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஆனால் என் மனசுக்கு தோணுது தீபா வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்காங்கன்னு. நான் இப்போ தீபாக்கு எங்கேம்மா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கையை பிடிச்சிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ போல் அபிராமி லைட்டாக கண்ணு முழிக்கிறாங்க. அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி தீபா எங்கப்பா, தீபாவை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி உடஞ்சி வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாரு. அம்மா அவங்க இருக்காங்க வருவாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா பாவம்ப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, மனமேடை வரைக்கும் வந்துட்டு கஷ்டப்பட்டாப்பா, தீபாவை நான் பார்க்கணும்ப்பா, அவளை வர சொல்லேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. ஐயோ தீபா எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி ஃபீல் பண்ணிகிட்டே வெளியில் வர்றாங்க. இந்த திக்கா ஐஸ்வர்யா வந்துட்டு மொபைல் நோண்டிகிட்டு இருக்க, மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் சாஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க. சை, கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, ஹாஸ்பிட்டலில் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது தான். இந்த குடும்பத்தில் யாருக்காவது யாராளுக்கு ஒரு நோக்காடு வந்துடுது, ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு படுத்துக்கிறாங்க, நம்மளை வந்துட்டு இப்படி உட்கார வச்சிடுறாங்க. ஆனால் இந்த தீபா உசுரோட இருக்காளா இல்லையான்னு ஒன்றும் தெரியலையே. கார்த்தி வேற நம்மக்கிட்ட ஓப்பனாக எதை பற்றி ஷேர் பண்ணிக்க மாட்டேக்காரு. ரொம்ப வந்துட்டு குழப்பமாக இருக்குது. ஒருவேளை தீபா உசுரோட வந்துட்டு ஆத்தாடி பயமாக இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கார்த்தி அந்த இடத்த வந்துட்டு கிராஷ் பண்ணுறாங்க. தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த ரியாக்கு என்னாச்சு, ரம்யாக்கு என்னாச்சு, தீபா இன்னும் ஏன் வரல, இதை எல்லாரும் உங்ககிட்ட கேட்ட நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அத்தை வேற ஓட முடியாமல் இருக்காங்க, தீபா வந்ததான் அத்தைக்கு சரியாகும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு 1000 குழப்ப ஓடிக்கிட்டு இருக்குல்ல, நீங்கள் எதையும் மறைக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனால் அது என்னன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா கொண்டு ஆகலை, அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை கார்த்தி நீங்கள் எதுவும் மறைக்கிறீங்கன்னு தெரியுது, எதுவும் இருக்கா கார்த்தி அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணி நான் அமைதியாக இருக்கிறதுல 1000 அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுல, அப்புறம் என்ன இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. தீபா கண்டிப்பாக வருவாங்க, நீங்கள் அதை நினச்சலாம் கவலைப்பட வேணாம். ஏன்னா தீபாவுக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் கண்டதெல்லாம் யோசிக்கிறீங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியெல்லாம் இல்லை கார்த்தி அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.